ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். செல்வம் பெருகி கொண்டே இருக்க குபேரனை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். செல்வம் பல மடங்கு பெருகவும் நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும் நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும் எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும் நமது வீட்டிற்கு எப்பொழுதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதற்கும் நாம் முழு மனதுடன் செய்ய வேண்டிய ஒரு விசேஷ பூஜை இருக்குங்க. செல்வ வளத்தை பெருக்குவதற்காக குபேரனுக்கு பிரத்யேகமாக வீட்டில் விரதம் இருப்பது வழக்கம். அந்த விரதத்தின் போது லக்ஷ்மி தேவியையும் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகங்க. இவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலம் முழு பலனையும் பெற முடியுங்க. பணக்கார கடவுள் என போற்றப்படும் திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர் என்பதால செல்வம் பெருக வேண்டும் என்றால் குபேரரை வழிபடுவது சிறப்பானதாக இருக்குங்க. ஆனால் குபேரரை எவ்வாறு வழிபட்டால் வற்றாமல் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும், மகாலட்சுமியோட அருளால் வீட்டில் பண கஷ்டம் என்பது எப்போதும் இருக்காது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. செல்வ செழிப்பான கடவுள் குபேர கடவுள். அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கி கொடுப்பவர். குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருகி கொண்டே இருக்குங்க. குபேர வழிபாடு செல்வத்தின பெருக்கும் என்பது மக்களோட நம்பிக்கை. மேலும் குபேரேந்திரம் குபேர யாகம் போன்றவற்றையும் செல்வத்தின பெருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கைங்க. புத்த மதத்திலும் குபேரர் உண்டு. அங்கு இவரை வைஷ்ணவனா என்று வழிபடுவாங்க. குபேர வழிபாடு கோடி செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் நிறைய பேர் குபேரருக்கு பிரத்யேகமாக வீட்டில் வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்குது. அந்த வழிபாட்டை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. குபேரரோட தகப்பனார் ஒரு ரிஷி, தாயாரோ அசுர குலத்தை சேர்ந்தவங்க. குபேரன் ராவணனுக்கு சகோதர முறை. அந்த சகோதரனாலே இவரது நகரம் கைப்பற்றப்பட்டுவிட லக்ஷ்மி அருளால தனி நகரத்தை ஏற்படுத்தி கொண்டார். குபேரன் சிவனோட தோழர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவ்வாறு சிவனின் நண்பர் என்றும் பொருள் கொள்ளும்படியாக சிவசகா என்ற பெயரும் குபேரருக்கு இருக்குங்க. சிவபெருமான குறித்து 800 வருடங்கள் தவம் ஆற்றி அவரது நட்பை பெற்றார் எனவும், பிரம்மனை நோக்கி தவமிருந்து வடக்கு திக்கின் பாலனாக செல்வங்களின் அதிபதியாகவும் வரம் பெற்றார் எனவும் கூறப்படுதுங்க. குபேரனை ஒருவர் மனமுருகி பிரார்த்தனை செய்தாங்க அப்படின்னா குபேரன் வழங்கும் குபேர செல்வம் அந்த பக்தர்களுக்கு திடீர் செல்வமாக வந்து சேருங்க. வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு வாசல்ல பச்சரிசி மாவின் கோலம் போட்டு நிலைவாசல்ல சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையில் குபேரர் படத்தை விளக்கு ஏற்றி வழிபட வேண்டுங்க. குபேர பூஜையின் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த நெல்லிக்கனி அப்படி இல்லையா குபேரனுக்கு பிடித்த அவல் வைத்து வழிபடலாங்க. அதன் பிறகு குபேர மந்திரங்கள் ஆன குபேராய நமக தனபதியே நமக என 108 முறை சொல்லி தாமரை இதழ்கள் அல்லது பூக்களால் பூஜைக்க வேண்டுங்க. தாமரை மலர் லக்ஷ்மி மற்றும் குபேரருக்கு உகந்த மலர். வடக்கு திசைக்கு அதிபதியான குபேரனே அனைத்து செல்வங்களையும் அருள்பவர். அதனால் வடக்கு நோக்கி நிலவாசலிலும் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணுங்க. குபேரனை வீட்டோட வாசலில் வைத்து பூஜை செஞ்சீங்க அப்படின்னா நமது செல்வத்திற்கும் பாதுகாப்பும் செல்வமும் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. இப்போ வாங்க குபேர வழிபாடு செய்வதால் கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம். குபேரன் மிக சிறந்த சிவபக்தர், அமைதியான குணம் கொண்டவர், ஏழ்மையான ஒருவர். பணக்காரனாக வேண்டும் அப்படின்னா சாந்த குணம் தேவைங்க. பொறுமையுடன் குபேரனை நினைத்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அளவற்ற செல்வமும் கல்வி அறிவும் கிடைக்கும். நாம் எளிய முறையில் குபேரருக்கு விரதம் இருந்து பூஜை செய்து வந்தோம் அப்படின்னா நம்முடைய தீராத கடன் தொல்லைகள் நீங்கி விடுங்க. செல்வ செழிப்பும் அதிகரிக்கும். பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களும் விரதம் இருந்து குபேர பூஜை செய்யலாங்க. ஆண்கள் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு வணிகத்தில் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தும் விடுபட்டு செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.